விஜய் வந்து சங்கீதா மேல கை ஓங்கிருக்கான் பாரு. கல் நெஞ்சக்காரி சங்கீதா எலெக்ஷன் அணுகிற டைம்ல வந்து ட்ரிஷா கீ கொடுத்து விஜய் சங்கீதா மேல தன்னோட அரசியலுக்கு பகடக்காயா சீப் பாலிடிக்ஸ். விஜயே ஒரு படிக்காதவன் தான். அவன் வந்து அசிங்கமா பண்ணிருக்கிற இந்த விஷயத்த நீங்க ட்ரிஷா ஒரு பெண் தனுஷ், ஆனால் ட்ரிஷா ஒரு பைசெக்சுவல். ட்ரிஷா என்கிற நித்யானந்தா, ட்ரிஷா என்கிற கல்ட் லீடர். ஐவிஎல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா சிங்கர் மற்றும் ரைட்டர் சுசித்ரா மேம் வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் அனிதா. இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ் சினிமால நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. தனுஷ், ஜிவி பிரகாஷ் வரைக்கும் வந்திருக்கு. நேற்றைக்கு ஒரு டிவோர்ஸ் கேஸ், அதுல இருந்து மக்கள் வெளியே வர்றதுக்குள்ள சரி இன்றைக்கு காலையில ஒரு டிவோர்ஸ் கேஸ். என்னதான் மேம் நடக்குது தமிழ் சினிமால? தனுஷ், ஜிவி பிரகாஷ், ஜெயம் ரவி, ஏஆர் ரஹ்மான், விஜய் சங்கீதா அண்ட் புதுசா வந்திருக்கிறது சங்கீதா கிரிஷ், ரைட்டா? எஸ் மேம். மத்த டிவோர்ஸ் எல்லாம் விட்டுருங்க, விஜய் சங்கீதா அண்ட் சங்கீதா கிரிஷ் டிவோர்ஸ்க்கு வருவோம். அது ரொம்ப வந்து எலெக்ஷனுக்கு க்ளோஸா வரதுனால எலெக்ஷன் முன்னாடி நடக்கிற பல டிராமாஸோடைய கான்டெக்ட்ல கண்டிப்பா வரும். அரசியல் சாயமும் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துதான் ஆகணும். சோ இது ஒரு ஜெனரல் கோலிவுட் டிவோர்ஸ்னு எடுத்துக்காம அரசியலுக்கு அணுகி வர 2 டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்டா நம்ம எடுத்து பார்க்கலாம். விஜய் மனைவி சங்கீதா கடந்த 6 வருஷமாவே அவர்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு மினிமம் 20 லீகல் நோட்டீஸ் ஆவது போயிருக்கும் அவங்க சார்பில இருந்து. இப்ப திடீர்னு தலையும் இல்லாம வாலும் இல்லாம சரியா டேட் போடாம ஒரு 3 காகிதம் வந்திருக்கு. கோர்ட் முன்னாடி நின்று ஏதோ செங்கல்பேட் கோர்ட்ல சங்கீதா சார்பா அவங்க இவ்வளவு பணக்காரங்க, இந்த மாதிரி they want hire lawyers like this. நேத்து ஏதோ நடிகர் அவர் ரீல் நமக்கு உருட்டி விட்டுருக்காங்க. அண்ட் இது ஒபிஷியலா சங்கீதாவுடைய இன்ஸ்டாகிராம்ல வரல. அதாவது நான் பிரிய முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு ஆர்த்தி ரவி இன்ஸ்டால போட்ட மாதிரியோ, ஐஸ்வர்யா தனுஷ் கூட அவங்க ஓன் இன்ஸ்டால அனௌன்ஸ் பண்ணினாங்க, நாங்க பிரிய போறோம், பிளீஸ் எங்களை அமைதியா விட்டுருங்க அப்படின்றது. அதுதான் நார்மலா செலிபிரிட்டிஸ் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி இல்லாம ஒரு லீக்டு நியூஸா உங்களுக்கு வந்திருக்குன்னா அது டிவிக்கு அலுவலகத்துல இருந்து தான் லீக் ஆயிருக்கு. விஜய்க்கு ஒரு ஆறுதல் ஓட்ஸ், சிம்பத்தி ஓட்ஸ். பாரு, கல் நெஞ்சக்காரி சங்கீதா எலெக்ஷன் அணுகிற டைம்ல வந்து கை விட்டுட்டா தலைவரை, நம்ம அண்ணாவை. வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருந்தும் அண்ணா மக்களை சந்திக்கிறாரு, மீட்டிங்க்கு வராரு அப்படின்னு அதை வச்சு ஒரு சர்ச்சை உண்டாக்குறதுக்கு தான். அவர் வந்து சர்ச்சையில இருந்து டிராப்பே ஆகக்கூடாதுன்றதுக்கு டிவிக்கே அலுவலகம் எடுத்து விட்டது. இதுல 2வது விஷயம், கரெக்டா இந்த நியூஸ் வந்ததுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு சின்ன நியூஸ் பில்டப் ஆயிட்டு இருந்தது. விஜய் வந்து ஸ்கிரிப்ட் பார்த்து தான் படிக்கிறாருன்றதுக்கான ப்ரூஃப். ஒரிஜினலாவே அவர் வந்து இந்த இடத்துல அழுகவும், சின்ன ஒரு பிரேக் எடுத்து அழவும் அப்படின்னு வந்தது. 2-3 யூடியூபர்ஸ் எடுத்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ அந்த நியூஸ மூடுறதுக்கு, ஒரு அனுதாப அலை அடிக்க வைக்கிறதுக்கு டிவிக்கு அலுவலகம் எப்பவோ அந்த 20 நோட்டீஸ்ல ஏதோ ஒரு நோட்டீஸ்ல இருந்து ஒரு 3-4 பக்கத்தை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க சார்பா அது போகும்னு நினைச்சுக்கிட்டு ஆல்சோ ட்ரிஷாவும் மீட்டிங்ஸ்க்கு வந்தாங்கன்னா, ஏன் அதுதான் சங்கீதா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்களே, அப்ப ட்ரிஷா வந்து விஜய் கூட நிக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்ற விஷயத்துக்காகவும். இப்போ இந்த அளவுக்கு வந்து த்ரிஷா வந்து இன்வால்வ் பண்றாங்க. நீங்க சொன்னீங்க கடந்த 6 வருஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 6 வருஷமா வெளியே வராத ஒரு விஷயம் இப்போ வந்து தாவேகாவால வெளியே வந்திருக்குன்னு சொல்றீங்க. சோ இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டான ஒரு விஷயம் தான், அப்படிதானே மேம்? ப்ரீ பிளான்ட்னு சொல்ல முடியாது. 6 வருஷமா சங்கீதா ரொம்ப கண்ணியமா இதுக்கு எந்த ஒரு பப்ளிசிட்டியும் நாடாம, இதெல்லாம் ரொம்ப லீக் ஆகாம கான்பிடென்ஷியலா ஜஸ்ட் அந்த ஃப்ரீடம் கிடைக்கணும் அந்த ஒரு சைக்கோ கணவர்டேந்து அப்படின்னு அவங்க எடுத்துட்டு இருந்த முயற்சியை விஜய்ன்ற நபர் தான் அவரோட மனைவி சங்கீதாவை ஹிஸ் த்ரோன் ஹர் அண்டர் தி பஸ். சங்கீதா அனுப்பிச்சிருக்கிற இந்த நோட்டீசஸ்ல ஏதோ ஒரு நோட்டீஸா அவர் தன்னுடைய அரசியல் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தி இருக்காரு, டிவிக்காக பயன்படுத்தி இருக்காரு. சங்கீதா கேட்டுட்டு இருக்கிற அந்த விடுதலைய வேடிக்கையாக்கி வச்சிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சீப் அரசியல், டர்ட்டி பாலிடிக்ஸ் தான் பாக்குறேன். இந்த கேனை இந்த அட்வைஸ் கொடுத்தான், இந்த பகுதியெல்லாம் வெளியிடுங்க அப்படின்ட்டு. லைக் எவ்வளவு முட்டாளான அணில் கூட இதை பார்க்கும்போது கொஞ்சம் சங்கீதா பக்கம் தான் சிம்பத்திஸ் போகும். திருந்தணும்ன்ற எண்ணமும் இல்லாம திரத்திட்டே இருந்திருக்காரு, அந்த உறவுல இருந்திருக்காரு, அது பொறுத்துக்க முடியாம போயிருக்கு அப்படின்றது ஒண்ணு. அது எவ்வளவு பெரிய விஜய் ஃபேனா இருந்தாலுமே ஒரு மனுஷனா இருந்தான்னா அந்த ஒரு கேள்வி கேட்கதான் செய்வான். ஐயோ தலைவா, ட்ரிஷா வச்சுக்கிட்டு இப்படி நீங்க அந்நியப்படுத்திட்டீங்களா, ட்ரிஷாவோட ஒரு உறவை வச்சுக்கிட்டு, அது ஏதோ ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்போ அது ஏதோ
ஒரு மனைவிக்கு அது ஒரு ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலுமே எனக்கு அந்த அந்த பொம்பளைட்ட இருந்து சரியான வைப்ஸ் வரல, ப்ளீஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான சகல உரிமையும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பும் தாண்டி அவங்களை இன்னர் சர்க்கிள்ஸ் கீரைக்கட்டு கப்பல்னே கூப்பிடுவாங்க. அந்த கட்டுக்கட்டு கீரைக்கட்டு சாங்ல இருந்து அவங்களுக்குள்ள அந்யோன்யா காதல் ஆயிடுச்சான் ட்ரிஷா விஜய். அத சங்கீதா பொறுத்துக்கணுமா, சங்கீதாக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க மத்த ஆக்டர்ஸோட மனைவிகள்லாம், பொறுத்துக்கோங்கம்மா இவர் ட்ரிஷாவோட தானே இருக்காரு, எங்க கணவர்கள்லாம் எத்தனை ஆக்ட்ரஸோட இருக்காரு தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் தான் சமாதானப்படுத்துவாங்க சினிமா சர்க்கிள்ஸ்ல. we were good friends, நானும் சங்கீதாவும். எப்பவாச்சும் we used to talk. அவங்க ரொம்ப அமைதியான பெண்மணி, அவங்கள போல பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் விஜய்ன்னு சொல்லுவேன் நான். புருஷனை விட்டு கொடுக்காத பொண்டாட்டி. ஒரு நாளும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல she has never said anything bad about விஜய். sometimes she look very sad, என்ன காரணம்னு சொல்ல மாட்டாங்க, கடைசி வரைக்கும் நம்மளையே பேச விட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. you know some people like that, நாம பேசுறதுலயே சேரப் ஆகி ஒரு 2 நிமிஷம் போயிருவாங்க. அப்புறம் தான் லைக் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆனதே விஜய்னாலதான், அதுவும் ட்ரிஷானாலதான். ட்ரிஷா ஒரு பாயிண்ட்ல ரொம்ப கண்ட்ரோலிங் ஆயிட்டாங்க அனிதா, எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ சங்கீதா சுச்சி கூட ஃப்ரெண்டா இருக்காங்களா, ஐயோ சுச்சி 4 கேள்வி கேட்டு வச்சிட போறாளே, சங்கீதா மனசுல டவுட் போட போறாளே, டெல் ஹர் டு கட் ஆஃப். சங்கீதா விஜய் இஸ் நாட் கிவிங் மீ பெர்மிஷன் டு மீட் யூ. நான் பர்மிஷனா, பர்மிஷன் கேட்டலாம் ஒரு கேர்ள் ஃபீமேல் ஃப்ரெண்ட நீங்க யூசுவலி இல்ல அந்த டைம்லயே ஆக்டரோட மனைவிகள்லாம் என்கிட்ட ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அந்த மேல் ஆக்டர்ஸோட ஒரு கான்வர்சேஷன் கூட வச்சுக்க முடியாது நார்மலா, சோப் போட்டு அவங்களே ஜால்ரா அடிச்சு அந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் தெரியல. அப்கமிங் ஆக்டர் எல்லாம் தான் அவங்களோட வச்சுக்க முடியும். ஒரு சிங்கர் என்னால அந்த மாதிரி கான்வர்சேஷன் எல்லாம் வச்சுக்கவே முடியாது அவங்களோட. சோ சங்கீதா வாஸ் a good friend of mine and I know that விஜய் வந்து சங்கீதா மேல கை ஓங்கியிருக்கான் தான் சொல்லுவேன் நான். ட்ரிஷா கீ கொடுத்து விஜய் சங்கீதா மேல பல தடவை கை ஓங்கியிருக்கான். அது வரைக்கும் இருந்த பிரச்சனை என்னன்னா, ட்ரிஷா விட்டு தொலையேன், சரி விட்டுட்டேன் பார்த்தா 3 நாள்லயே போய் அவன் மடியில கிடக்கான். இல்ல இந்த வாட்டி விட்டுட்டேன், சத்தியமா விட்டுட்டேன், கால்ல விழ வேண்டியது. அடுத்த வாரமே அவன் மடியில போய் கிடக்கான். இது எத்தனை வாட்டி டூ அண்ட் ஃப்ரோ சங்கீதா பொறுத்துப்பா. குழந்தைங்களால தாங்க முடியல, பிச் ஆண்டினே பேர் வச்சுட்டாங்க ட்ரிஷாக்கு. ஹேட் ட்ரிஷா. குழந்தைங்களை மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க, சினிமாக்குள்ள இழுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடு, பையனை டைரக்டர் ஆவனன்னு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடு, இல்ல ட்ரிஷா ஐடியா. விஜய் வாயால வருது. ட்ரிஷா தோல்பாவே ஆயிட்டான் விஜய், ட்ரிஷா கைப்பாவே ஆயிட்டான். ட்ரிஷா சோ விஜய் மூலமா she started controlling everybody in the house. சோபா சந்திரசேகர் ட்ரிஷா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். சங்கீதாவை பத்தி காசிப் பண்ணணும்னா சோபா சந்திரசேகருக்கு ட்ரிஷா கிடைச்சிட்டாங்க. மாமியாரும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா அப்ப மனைவி வெளியே போக வேண்டியதுதான். பசங்க சொல்லிச்சா நாங்க அம்மா விட்டு இருக்க மாட்டோம், ஐயோ உங்களையும் ட்ரிஷாவையும் இந்த வீட்டுல ஜல்சா பண்றத பாக்குறதுக்கா நாங்களும் கிளம்புறோம்ட்டாங்க. ஃபுல் வில்லிங்னஸோட குழந்தைங்க ஒரு நல்ல செட்டில்டு லண்டன் ஹவுஸ் ஹோல்டுல நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ரொபாட்டிக்ஸ் பேஸ்பால்னு ஹெல்த்தி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சினிமாவே வேண்டாம் அப்படின்னு நான் காரி துப்புறேன் இப்ப சினிமா பார்த்துட்டு. அது மாதிரி அந்த 2 பசங்களும் காரி துப்புதுங்க. they want a normal life, they want to invent things, they want to start a company. இத்தனை நாள் குழந்தைங்களுக்காக தான் தாம்பத்தியத்தை விட்டு கொடுக்காம இருந்தாங்க. இப்ப அதை விட்டு கொடுத்ததே விஜய் தான். தன்னுடைய அரசியலுக்கு பகடக்காயா யூஸ் பண்ணிருக்காரு. ஷேம் ஆன் விஜய். ஆனா Feb 16th வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு நோட்டீஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. மாதிரி எந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடாவோ எந்த பொலிட்டீஷியன் ரிலேட்டடாவோ இழுக்காதீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்களோட அட்வொகேட் போட்டிருக்காங்க. அது முடிஞ்சு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா தாவேகால இருந்து அந்த அபிடேவிட் போட்டிருக்காங்கன்ற மாதிரியான நீங்க சொல்றீங்க. இது எப்படி மேம் நடக்குது? மக்களோட அறியாமையே பயன்படுத்துறாங்க, மிரட்டுறாங்க. பிகாஸ் நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ்னா வீட்டுக்கு முரண்படி குரியர்ல வரணும், நம்ம அக்செப்ட் பண்ணி அதுல கையெழுத்து போட்டுருக்கணும், அதுதான் நோட்டீஸ். நமக்கு வாட்ஸ்அப்ல வந்தா கூட அதை டிலீட் பண்ணி அந்த லாயரை பிளாக் பண்ணலாம். நம்ம லாயர் ஒன்னும் கடவுள் இல்ல. மிரட்டுறாங்க மக்களை. இந்த ஜெயம் ரவி மிரட்டினாரே நோட்டீஸ் போட்டு. இன்ஸ்டாகிராம்ல போடுற நோட்டீஸ் எல்லாம் எப்படி நோட்டீஸ்? கோர்ட்டே ஒத்துக்குமா? ஆக்சுவலி the court should disbar lawyers who do this, who use social media to put out their court notice. அந்த நோட்டீஸை போட்டு ட்ரிஷாக்கு எதிராக நம்ம கேஸ் போடலாம். ப்ராப்பர் லீகல் எய்ட்ஸ் அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி we can put a PIL against ட்ரிஷா. கோர்ட் நோட்டீஸ்ன்றது ஒரு நபருடைய வீட்டுக்கு போய் சேரணும். இன்ஸ்டாகிராம்ல பொதுவா மாசத்துக்கு ஒரு சிங்கிள் கோர்ட் நோட்டீஸ் கொடுக்கலாம்னு எந்த சட்டமும் கிடையாது. சிங்கிளா தான் போகணும் கோர்ட் நோட்டீஸ், ஒவ்வொரு நபருக்கு தான் போகணும். லாயர் ஆபீஸ்ல இருந்து வருது, லாயர் உதவுறான், அவன் லெட்டர் ஹெட்ல வருது. சோ இது ட்ரிஷா பண்ற கிரைம். இட்ஸ் an offense, it's a criminal offense. ட்ரிஷா மேற்கொண்டு நிறைய மாரல் offense, கிரிமினல் offense எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். தாவேகாக்கு வர காரணமே பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால்தான் வெளியே வராரு. சோ திருப்பி அவர் மேலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு கேசஸ் வரும்போது இத பப்ளிக் எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணுது மேம்?
அப்ப எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொல்றது அவர் சொல்ற பொய். அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தாலே தயவு செஞ்சு விஜய் மாதிரி ஆக வேண்டாம், அவர் ஒரு பேட் ஐகான் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பயோடேட்டாவே இருக்கு. சோ அதை பூசி மூடுறதுக்கு தான் நான் வந்து ஒரு உதாரணம். எல்லாரும் என்ன மாதிரி அவங்க சின்ன பையன், புல்ல எடுப்பேன், ஜல்லிக்கட்டு மாடு அடக்குவேன், மேஜிக் பண்ணுவேன், பல்ட்டி அடிப்பேன், அந்த மாதிரி உருட்டுறது தான் இது. ரொம்ப சீப் பாலிடிக்ஸ். விஜயே ஒரு படிக்காதவன் தான் கிட்டத்தட்ட. கிளாஸ் கட் அடிச்சு, எஜுகேஷனை மதிக்காம, காலேஜ மதிக்காம, டீச்சர்ஸ மதிக்காம, டீச்சர்ஸ சைட் அடிச்ச பையன். லுக் அட் இஸ் கல்ச்சர் அண்ட் பேக்ரவுண்ட். சோ அவன் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் தான் பண்ணுவான். அவங்களுக்கு இடையே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய அந்த 6 இயர்ஸ் ஆன விஷயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. சோ இந்த 6 இயர்ஸ் இன் பிட்வீன்ல அவங்களுக்கு இடையே நடந்த விஷயத்த பத்தி சொல்ல முடியுமா மேம்? லைக் அடிச்சாங்கன்னு சொல்றீங்க. 6 இயர்ஸ்ல சங்கீதா கெஞ்சினாங்க டைவோர்ஸ், இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பவுமே அவன் சைன் போட மாட்டான் அந்த டைவோர்ஸ் பேப்பர்ஸ். ஜஸ்ட் அவனுடைய அரசியலுக்கு பயன்படுத்தியிருக்கான். தலைவர் டைவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ண மாட்டேன்ட்டாரு, அவர் அண்ணிய அப்படி காதலிக்கிறாரு, அதை வச்சு ஓட்டு வரும். சங்கீதா இந்த இன்டர்வியூ பாக்குறாங்கன்னா, சங்கீதா தயவு செஞ்சு இதை பயன்படுத்திக்கோ. ட்விட்டர்ல ஆமா நான் தான் அந்த டைவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பிச்சேன், சைன் போட்டு தொலை தங்கமே என் மகாராசா அப்படின்னு கெஞ்சி தொலைங்க. பப்ளிக் பிரஷர் உங்களுக்கு கொஞ்சம் வரும். he will have to sign those papers. அவன் வந்து அசிங்கமா பண்ணிருக்கிற இந்த விஷயத்த நீங்க பயன்படுத்திக்கோங்க. சில சமயம் குப்பையில நமக்கு தங்கம் கிடைக்கும். he has made a cheap move. I agree with Sangeeta. I'm so sorry he made such a cheap move. But you should have known your husband is a cheapo. ரொம்ப சீப் மனிதர் அவரு. எனக்கும் ஒரு ஃப்ரீடம் வேணும், எனக்கு ஒரு புது வாழ்க்கை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னா எனக்கு சகல உரிமையும் இருக்கு. அதுக்கு இந்த ஆளு டிவோர்ஸ் கொடுத்தாதான் முடியும். இவரும் ஒரு புது வாழ்க்கை அமைச்சுக்கட்டுமே, ட்ரிஷா அவ்வளவு இல்லாம கல்யாணம் பண்ணி தொலைச்சுக்கட்டுமே. இவங்க அவர் ஏன் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ண மாட்டேன்றாரு? ஏன்னா ட்ரிஷா இது வரைக்கும் ஃபுல்லா அவரோடது ஆவல. ட்ரிஷா இது வரைக்கும் 90% உதயோடதுதான். ட்ரிஷா இன்னும் உதய விடல. உதய விட்டுட்டு ஃபுல்லா விஜய் வீட்டுக்கு சேலையோட வந்து சரி நான் உன்னை கட்டிக்க ரெடினா தான் அவன் டிவோர்ஸ் பேப்பர்ஸே சைன் பண்ணுவான். சோ ட்ரிஷா கையில தான் எல்லாம் இருக்கு. அம்மனி தயவு செஞ்சு விஜய் வீட்டுக்கு போயிருங்க, கட்டின புடவையோட போங்க, கிவ் மீ மை தாலின்னு சொல்லுங்க, சங்கீதாக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இப்போ த்ரிஷா சைட்ல இருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்டே வரல மேம் அந்த நோட்டீஸ்க்கு அப்புறம். இப்போ த்ரிஷா சைட்ல அமைதி காக்குறதுக்கான காரணம் என்ன மேம்? விஜய் இத அரசியலுக்கு உருட்ட போறான்னு அவங்களோட ஒத்துழைப்போட தானே உருட்டிருக்கான். ட்ரிஷா ஒத்துழைப்பு இல்லாம விஜய் இத உருட்டுவானா? அலுவலகத்துல இருந்து அனுப்புவானா இந்த லீக்ஸ? எல்லாரோட விஷயத்திலயும் வந்து த்ரிஷாவோட பேர் வருது. யார் இந்த த்ரிஷா சொல்லுங்க மேம். த்ரிஷா ஒரு பெண் தனுஷ். ஆனால் தனுஷ் ஒரு ஆண் த்ரிஷான்றதுனால அவன் காப்பாத்தப்பட்டிருக்கான். ஒரு பெண் எவ்வளவு கேவலமா ஆக முடியும்ன்றதுக்கான எடுத்துக்காட்டு ட்ரிஷா. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறின ஸ்டேஜ்ல தான் ட்ரிஷா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவார்டு ஜெயிச்சிச்சு, மிஸ் சென்னை. அதுல வந்து இந்த ஃபில்லர்பாங்கல நல்ல 5 நிமிஷம் கேப், அதுங்க ட்ரெஸ் மாதிரி வரதுக்கு டைம்ல பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம். அதுவே ஸ்டேஜ்ல நின்று 2 பாட்டு பாடினதான் நான் ஃபர்ஸ்ட் சென்னையில மேடை ஏறி பாடின பாட்டு. ஆல்ரெடி ஒரு ஃபுல் ரிக்கிங் நடந்துருச்சுன்னா ட்ரிஷாக்கு தான் அவார்டு போக போகுதுன்ட்டு ட்ரிஷா அம்மா அப்பா காசு கொடுத்துட்டாங்க. அதுக்கான டிஸ்கஷன் எல்லாம் நடக்குது ஆர்கனைசர்ஸோட. வெளிப்படை மத்த மாடல்ஸ் எல்லாம் they were feeling like idiots. She broke everybody's confidence by leaking the information that she's already chosen to win. சரி நீ காசு கொடுத்து ஜெயிக்க ரெடி ஆயிட்ட, பட் கொஞ்சம் பிளெண்ட் ஆகி மத்தவங்களோட ஒரு நியூ கமர் மேட்ச் மாதிரியாச்சும் இல்ல. she owns that place. அவங்க வந்து ஆர்கனைசர்ஸோட ஓனர் லைக் ஏதோ அவங்க சும்மா அப்படியே போய் நடந்து அந்த அவார்டு எடுத்துட்டு போகணுன்ற ஆண்ட்ரியா மாதிரி சீன் போட்டாங்க. ஆண்ட்ரியாவும் ட்ரிஷாவும் தான் அந்த மாதிரி நான் பார்த்ததுல இண்டஸ்ட்ரியிலேயே. அப்பவே நான் வந்து யாரெல்லாம் இதோட வலையில சிக்க போறாங்களோன்னு நினைச்சேன். மேற்கொண்டு is a lot of gossip you hear about her, a lot of which is true. ரொம்ப சரகடிப்பாங்க, கணக்கு இல்லாம பார்ட்டி பண்ணுவாங்க. she picks up boys, like boys வந்து கேர்ள்ஸ பிக்கப் பண்ணுவானுங்கல்ல, அந்த மாதிரி இவ பிக்கப் பண்ணுவா. பாருக்கு போய் அவன் இவன் அப்படின்னு பிக்கப் பண்ணி ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப ஃபேமஸ் அதுக்கெல்லாம் ட்ரிஷா அந்த டைம்ல. உங்க மாடலா இருக்கும்போது ரொம்ப சீப் மாடல், இந்த பேட் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் எல்லாம் பண்ணி ரொம்ப அசிங்கமா இருப்பாங்க பாக்கிறதுக்கு. நீங்க பாக்கலாம் பல்லி மாதிரி இருப்பாங்க. இப்போ அப்படிதான். இப்ப மறுபடியும் பல்லி ஃபார்முக்கு போயிட்டாங்க ஒலிம்பிக் அடிச்சு. அந்த டைம் ட்ரிஷா ரொம்ப ஆம்பிஷியஸ், ரொம்ப 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 ஆம்பிஷியஸ். அவங்களுக்கு சினிமா ஒரு கலை, அதுல நம்ம சாதிக்கணும்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் மண்டையில ஏறி இவன் மண்டைக்கு போனோம், இவன் மண்டையில ஏறி அவன் மண்டைக்கு போனோம். கூட பொம்பளைங்களும் சேர்த்துப்பாங்க அவங்க பைசெக்சுவல்ன்றதுனால. இவன் மண்டையில ஏறி அவன் மண்டைக்கு போனோம், அவன் மண்டையில ஏறி இவன் மண்டைக்கு போனோம். சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறதுலே அதிகம் கல்யாணம் இன்னைக்கு ட்ரிஷா தான் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? எல்லாம் கோயில் கல்யாணம். ட்ரிஷாவே ஒவ்வொரு பையனை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் லைட்டா கண்ணீர் விட்டு எனக்கு குங்குமம் இட்டு விடுன்னு சொன்ன நபர்கள் யாரெல்லாம்? அஜித், விக்ரம், விஜய், உதய். அதுல இருந்து யாரு மீண்டிருக்காங்கன்னா சல்மான் கான், துல்கர் சல்மான், இவங்களை தவிர எல்லாரையுமே அவங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு குங்குமம் இட்டு விடு, கிவ் மீ மை தாலின்னு பண்ணி அவங்க தாங்க ஆம்பளை. ட்ரிஷா ஆம்பளை.
இத்தனை ஆம்பளைங்கள்ட்ட இருந்து லூயி விட்டானு வீடு ஃபிளைட்டு ஹாலிடே வாங்கி 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 கிஃப்ட் காசு she has drained the entire male டெஸ்டோஸ்டெரான் ஆஃப் காலிவுட். அப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி முச்சு விட்டுட்டாங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரிய முச்சுட்டாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரி பசங்களை முச்சுட்டாங்க. கன்னடா தெருல இன்னும் கால் எடுத்து வச்சிருக்காங்களா? இதான் சுடையில், இதுதானே யக்ஷி. மலையாள இண்டஸ்ட்ரி அவங்களால முடிக்க முடியல. ஏன்னா நிவின் பாலிக்கு உட்பட யக்ஷியோட எல்லாம் படுக்க மாட்டாங்க. பாலிவுட் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அநியாயத்துக்கு இப்ப விஜய் உருட்டி விட்ட இன்ஃபர்மேஷன்னால, இந்த சங்கீதாவோட பேப்பர்ஸ்னால அவளுக்கு ஒரு நாளும் பாலிவுட்ல ஒர்க் கிடைக்காது. பிகாஸ் ஐ டெல் யூ சம்திங், பாலிவுட்க்கு பிடிக்காத ஒரு நபர் யாருன்னா ஹோம் பிரேக்கர். இன்னை வரைக்கும் ரேகாக்கு படம் கிடைக்காது. நிறைய ஸ்டேஜ்ல ஏத்துவாங்க, டான்ஸ் ஆட விடுவாங்க, அமிதாப் பச்சன் பத்தி அழ விடுவாங்க. ஆனா சினிமா ரோல் கிடைக்கவே கிடையாது. அவ சினிமா வெளியே தள்ளப்பட்டவ. ஹோம் பிரேக்கர். தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் ஹோம் பிரேக்கர்ஸ் இன் பாலிவுட். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வைப் ஸ்வாப்பிங் வரைக்கும் வந்துட்டாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. பட் பாலிவுட் 1-2 விஷயத்துல ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க. சங்கீதா எழுதி இருக்கிற விஷயம் 7 வருஷத்துக்கு எந்த ஒரு கில்ட் ஃபீலிங் கூட இல்லாம இந்த இவளோட உறவு வச்சுக்கிட்டா. அண்ட் இதுல 2+2=4 கணக்கு போட யாராலையுமே முடியும். அது ரொம்ப சிம்பிள் கணக்கு. இந்த கணக்கை இக்னோர் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இது ட்ரிஷா தான், வேற யாரும் இருக்க வாய்ப்பு இல்ல. அவங்க சமீபத்துல தக் லைஃப்ல சவ்வியா அண்டக புண்டக்க இருந்தாங்க அந்த ஸ்டேஜ் டான்ஸ்லன்றதுக்கு பாலிவுட் நிறைய விமர்சனம் கொடுத்துச்சு. பாலிவுட் தக் லைஃப் பார்க்காதா? மணிரத்னம் எல்லா படத்தையும் பார்ப்பாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க அவங்க ஒசம்பிக்ன்ற ஒரு மாத்திரை சாப்பிடுறது. இந்த கரண் ஜோஹர் எல்லாம் சாப்பிட்டு மூஞ்சி ஒட்டி போயிருக்குமே. அதனாலதான் ட்ரிஷாக்கு இப்ப மூஞ்சி ஒட்டி போய் மூக்கெல்லாம் அப்படி ஷார்ப்பா ஆகி கண்ணால் லைக் சீக் போன்ஸ் தெரிஞ்சு, அது ஒசம்பிக் லுக் எப்படின்னா ஒரு ஸ்கெலிட்டன் மேல சதைய விரிச்சு ஒட்டின மாதிரி இருக்கும். அந்த ஒசம்பிக் லுக் 100% ட்ரிஷாக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கோமாபிடிட்டிஸ் இருக்குல்ல, ஆல்கஹால் நிறைய ஊறி போன உடம்பு, அது ட்ரக்ஸ் நிறைய கன்சியூம் பண்ண உடம்பு. அதுல ஒசம்பிக் உள்ள போய் தார்மாரா தாண்டம் ஆடிட்டு இருக்கு. அவங்க மூஞ்சில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ட்ரிஷா கெரியர் காலி. அவங்க பேசாம விஜய கட்டிக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. பேசிக்கலி சங்கீதா விஜய்க்கு ரூட் விடுறாங்க. கிரிஷ் பொண்டாட்டி சங்கீதா விஜய்க்கு ரூட் விடுது. ரொம்ப நாளா அந்த சங்கவி டைம்ல இருந்தே ரூட் விடுது. சங்கவி டைம்ல இந்த சங்கீதா வெறும் ஒரு எக்ஸ்ட்ரா. அப்போல இருந்தே சங்கவி மேல பொறாமப்பட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா உள்ள வர ட்ரை பண்ணி என்னைக்குமே விஜய்க்கு ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு கிடைக்காம, அந்த வாய்ப்பு காண்டி பல பேரோட படுக்க வேண்டி வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு போன நிலைமையில தான் வாடா கிறிஷ்னு புடிச்சு அமுக்கிச்சு இந்த அமெரிக்கன் கோழிய. அவன் ஒரு அமெரிக்கன் கோழி. தமிழ்நாட்டுக்கு பாடெல்லாம் வரல. ஒரு 10 செலிபிரிட்டி பெஸ்ட் ஃப்ரெண்ட் பண்ணி சீன் போட வந்தான். அவனு பாட்டுலாம் ஒரு பேஷன் கிடையாது. ஜஸ்ட் குட் மெமரி, லிரிக்ஸ் தெரியும், சீன் போடுவான். ஹீரோ ஆகணும்னு வந்தான். ஹீரோ ஃப்ரெண்ட் மேக்சிமம் ஆக முடிஞ்சிச்சு, அதோட நின்றுச்சு. ரெக்கார்டிங் கூப்பிட்டா போக மாட்டான். 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபான்னு கேட்பான். அவனுக்குமே ஒரு கோல்ட் டிகர் மென்டாலிட்டி இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி தேவைப்பட்டுருச்சு. இட் வாஸ் அ மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். அந்த மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ்ல விஜய் எங்க வந்தாரு? நம்ம கிரிஷ் சிங்கர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்றதுல மகாமன்னன், இந்த அமெரிக்கா ரிட்டர்ன், யோ வாட்ஸ்அப் பர்கர் பீட்சா அந்த மாதிரி பேசி வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான், நான் வெள்ளக்காரன் அப்படின்னு சீன் போட்டு துறை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டாரு. அதுல விஜய் ஒரு இடியட்ன்றதுனால அவருக்கு வந்து வெள்ள மய கிரிஷ்பா எவ்வளவு பாட்டு தெரியும், எவ்வளவு பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறான். இதுல இருந்தே தெரிய வேண்டாம் விஜய் எவ்வளவு சீப். யூ ஷுடன்ட் பி voting for people like that. சோ கிரிஷ வந்து ரொம்ப நெருங்கிய நண்பரா ஆக்கிட்டான் விஜய். இப்ப சங்கீதா என்ன, நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி, உன் கவலைகள்லாம் என்கிட்ட சொல்லு, உன் பிரச்சனைகள்லாம் நான் தீக்கிறேன். ஐ வில் பி யுவர் தெரபிஸ்ட், யுவர் கவுன்சிலர், யுவர் ஷோல்டர் டு கிரை ஆன். விஜய்க்கு சங்கீதால இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவன் போக்கஸ் ஃபுல்லா ட்ரிஷா மேல இருக்கு. அந்த விஷயத்துக்கு ஆக்சுவலி எல்லாரும் சொல்ற மாதிரி விஜய்க்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். 10 ஆக்ட்ரஸஸ் அட் டைம் திறத்தாம வெறும் ஒரு ட்ரிஷான்னு அந்த ஒரு இவ்வளவு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தான். சங்கீதாக்கு அது கூட நாட் ஓகேயா? மனைவினா ஐ வாண்ட் டு பி தி ஒன்லி ஒன்ன்றாங்க. சினிமால மத்த மனைவிகள்லாம் அவன் வந்து வெளியில இருந்து வரும்போது காலை தொடச்சிட்டு உள்ள வரானே, அது போதுமே, he won't bring his drama inside. இந்த அட்வைஸ் எல்லாம் சங்கீதாக்கு கேட்க விருப்பம் இல்ல. அண்ட் she left. இப்ப சங்கீதாவும் சீன்ல இல்ல. நம்ம கிரிஷ் மனைவி சங்கீதாக்கு ரூட் கிளியர், ஓப்பன் ரூட் இப்போ. சோ அவங்க வந்து இந்த மன்மதன் படத்துல மந்திரா பேதி மாதிரி உள்ள வந்து என் தோல்ல சாஞ்சு அழுவு, அப்படியே அந்த அழுவத்துல லைட்டா நம்ம திரும்பி கிஸ் பண்ணிரும். அவங்க மைண்ட்ல ஒரு ஸ்கிரிப்ட் அதுதான். அதுக்கு கிரிஷ சௌரியமா கட்டி விட்டாங்க. விஜய் வாழ்க்கையில கிரிஷ் பொண்டாட்டி எப்படி நுழைய போறான்னு பாக்கத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தோழியா நுழைவாளா, இல்ல டிவிக்கு நிர்காகியா நுழைவாளா? இப்ப நிர்வாகின்னு சொல்லக்கூடாதாமே, நிர்காகின்னு தானே சொல்லணுமாமே தாவேக்கால. இல்ல பர்சனல் கவுன்சிலரா தெரபிஸ்டா சேருவாங்களா இருக்கும். இல்ல சும்மா ஒரு நாள்
ஃப்ரெண்டா வந்திருக்கேன் விஜய், நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிற, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு தோசை வாத்து கொடுக்குறேன் பாரு, நானும் டைவோர்ஸ் ஆக போறேன், ச்சே நீயும் நானும் இப்போ ஒரு தனிமையில இருக்கோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க போறாங்களா அப்படின்றது நமக்கு தெரிய வராது. இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ் தான் நடக்கும். இப்போ நம்ம பேசின இவ்வளவு தூரத்துல தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து த்ரிஷா மேல வந்து புடிச்சிருக்கு, த்ரிஷா வந்து எல்லாரையும் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா த்ரிஷாக்கு யாரு பயன் பிடிச்சிருக்கு? ஜெஸ்ஸி மனசுல யாரு? ஜெஸ்ஸி மனசுல 2 பேர் இருக்காங்க. ட்ரிஷா ஒரு பைசெக்சுவல். அதனால தற்போதைய நிலவரம் என்னன்னா, அவங்க மனசுல சோல்மேட்டா பதிய வச்சிருக்கிற 2 பேரு. ஆண்கள் வர்க்கத்துல உதயநிதி ஸ்டாலின், பெண்கள் வர்க்கத்துல ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் அவங்க எப்படி ட்ராப் பண்ணாங்கன்னா, தாய்லாந்துக்கோ எங்கேயோ ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து சோல் சிஸ்டர் செரிமனி அப்படின்னு ஏதோ பண்ணி பார்த்தா பொம்பளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். ட்ரிஷா என்கிற நித்யானந்தா, ட்ரிஷா என்கிற கல்ட் லீடர் நித்யானந்தா அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ட்ரிஷாவை என்னதாங்க சொல்றது? அம்மன், ஜெய் ட்ரிஷா அம்மன். எத்தனை பரிமாணம், எத்தனை பரிமாணம், பாப்பா புல்ல அரிக்குது. அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற 2 நபர்கள். பெண்கள்ல ரம்யா கிருஷ்ணன், ஆண்கள்ல உதயநிதி ஸ்டாலின். பட் நாளைக்கு இது மாற வாய்ப்பு இருக்கு. இதுதான் சினிமா இண்டஸ்ட்ரி கல்ச்சர். ஆண்டு காலமா இது திடீர்னு வந்த ப்ராப்ளம்ஸ் இல்ல. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல, ஏன்னா சோசியல் மீடியா இல்ல. சிம்பிள் ஆன்சர். சோசியல் மீடியா இல்லாதனால அவங்களுக்கு லீக் பண்ணணும்னாலும் என்ன சன் டிவி, ஜெயா டிவி கால் பண்ணுவாங்களா? ரொம்ப சௌரியமா சோசியல் மீடியா இருக்கு. லீகல் நோட்டீஸ் விடுறதுக்கும் பேப்பர்ஸ் லீக் பண்றதுக்கும். அதனால லாட் மோர் இன்ஃபர்மேஷன் வில் கம் டு யூ. பட் ஆண்டு காலமா கோலிவுடோடைய நிரந்தர நிலவரமே இதுதான். எல்லாரும் பசங்க தான், எக்ஸெப்ட் சல்மான் கான் அண்ட் துல்கர் சல்மான். 2 ஜென்டில்மேன் இருக்காங்க. நான் கடைசியா சொல்லிக்கிறேன், அப்படி ஒண்ணு எல்லா சேத்துலயும் 2 தாமரை இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரில ரொம்ப ரொம்ப நல்ல ஜென்டில்மேன், நிறைய சோதனைகள் வேதனைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு ரொம்ப கண்ணியமா அவங்க கெரியரை நடத்துற 2 ஜென்டில்மேன் தான் பாலிவுட்ல சல்மான் கான், சவுத்ல துல்கர் சல்மான். 2 சைடுலயுமே ஜென்டில்மேனா இருக்கிற பீப்புள் சல்மான் கான் அண்ட் துல்கர் சல்மான். சோ துல்கர் சல்மான நீங்க தாராளமா உங்க ஐடலா வச்சுக்கலாம். சல்மான் கான் மாதிரி he didn't even have emotional problems. இப்ப அந்த ஒசம்பெக்னு சொன்னீங்கல்ல மேம், அதை தொடர்ந்து வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க, நிறைய பேர் வலியுறுத்துறாங்க எடுக்கிறதுக்குன்ற மாதிரியான தகவல் வருது. சோ அது எந்த அளவுக்கு உண்மை, யாரெல்லாம் நம்ம எடுக்கிறாங்க? டோட்டலி உண்மைங்க. நிறைய பேர் மேல பிரஷர் இருக்கு அந்த ஒசம்பிக்க கன்சியூம் பண்ணுன்னு சொல்லி. ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது வந்து வாரத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். செல்ஃப் இன்ஜெக்ஷனா கூட போட்டுக்கலாம். மாத்திரை ஒண்ணு இருக்கு, அது வந்து ரீப்ளேஸ்மெண்டா சாப்பிடணும். அது பேசிக்கலி இட்ஸ் ஃபார் டயபிட்டிஸ், இன்சுலின் கண்ட்ரோல் மாத்திரை. அது ஃபேட்டை கரைச்சு விடும் அப்படின்றதுனால சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் போய் சொல்லி கொடுக்குற மாத்திரை அது. நான் எத்தனை மாத்திரை நமக்கு சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு டாக்டர்ஸ் போய் சொல்றாங்க. டாக்டர்ஸ் சொல்ற பொய்யெல்லாம் நம்ம கேட்டதே இல்லையா? ராணா டக்குபட்டியும் ஒசம்பிக் தான்யா, சும்மா உருட்டுறாங்க. கிட்னி ஃபெயிலியர், எஸ் தேர் இஸ் கிட்னி ஃபெயிலியர், பிகாஸ் அது ஆல்ரெடி ஆல்கஹால்ல ஊறி போன பாடி. அது மேல நீ ஒசம்பிக் அடிச்சேன்னா பேன்கிரியாஸ் லிவர் பேக்கப். தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.